சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மீண்டும் வங்கி கணக்கில் ரூபாய் 10,000 மற்றும் ரூபாய் 4,000 அப்படின்ற மாதிரி புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த ரூபாய் 10,000 அரசு எப்போ கொடுக்க போறாங்க, யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, இதற்கான காரணம் என்ன, ஸோ இதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். அண்ட் 4,000 ரூபாய் அப்படின்றது ஒரே தவணையா கொடுப்பாங்களா இல்ல 2 தவணைகளாக ரூபாய் 2,000 கொடுக்க போறாங்களா, இதற்கு நம்ம தனியா விண்ணப்பிக்கணுமா? ஸோ இதை பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் முழு தகவலும் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூபாய் 2,000 பற்றி பார்த்துடலாம். தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான மார்ச் மாதத்திற்கான உதவித்தொகை அடுத்த வாரம் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் 3 முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் 3,000 ரூபாய் வரை தங்கள் வங்கி கணக்கில் பெறுவது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும். மார்ச் மாதத்திற்கான தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது. அந்த திட்டங்கள் என்னென்ன என்பதை அந்த திட்டங்களை பற்றியும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த தொகை அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த மாதம் சுமார் 4 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட்டு வருகிறது. புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோரும் புதிதாக திட்டத்தில் இணைந்துள்ளனர். ஆனால் அடுத்த மாதம் இந்த தொகை வழங்கப்படாது. ஏனென்றால் கடந்த வாரமே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்திற்கான தொகை சேர்த்து வழங்கப்பட்டது. இதனால் அடுத்த மாதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது. இதனால் மற்ற 2 திட்டங்களின் கீழ் ரூபாய் 2,000 பல்வேறு பயனாளிகளுக்கு வழங்கப்படும். ஆமாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஆல்ரெடி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5,000 ரூபாய் வழங்கிவிட்டது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஸோ இந்த 2,000 ரூபாய் கிடைக்கல அப்படின்னாலும் மற்ற 2 திட்டங்களின் கீழ் ரூபாய் 2,000 அப்படின்றது பயனாளிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். பயனாளிகள் இளங்கலை படிப்பு படிக்கும் வரை இந்த உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். மாணவிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை. அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. அதேபோல் மாணவர்களுக்கு ரூபாய் 1,000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் செயல்பாட்டில் உள்ளது. இந்த திட்டத்தின் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கூடுதலாக 2,000 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது. புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்காக மாதம் ரூபாய் 1,000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை அடுத்த வாரம் வழங்கப்படும். இதன் மூலம் மொத்தம் 3,000 ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை பணம் ஏற்கனவே வழங்கிவிட்டதால் மற்ற 2 திட்டத்திற்கான தொகை அடுத்த வாரம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த 2 திட்டத்தின் மூலமா 2,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அடுத்ததா மீண்டும் 2,000 ரூபாய் அப்படின்றது தமிழக அரசு வழங்க போறாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 4,000 ரூபாய். அடுத்ததா இந்த 2,000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க
கொடுப்பாங்க அப்படின்றதையும் இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட மக்களை கவரும் வகையில் 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 6 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை வழங்கினார். ரூபாய் 1789 கோடி மதிப்பிலான திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கான 6 புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். அதுல முக்கியமான திட்டம் தான் இந்த ரூபாய் 2000. தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் மூலம் வழங்கப்படும் கல்வி மற்றும் திருமண உதவித்தொகைகள் உள்ளிட்ட பல்வேறு நிதிகள் உயர்த்தி வழங்கப்படும். கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது மீனவர்கள் காணாமல் போனால் அவர்களுக்கு காப்பீடு மற்றும் நிவாரணத் தொகைகள் கிடைக்கும் வரை அந்த மீனவர் குடும்பத்திற்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வாரியத்தின் மூலம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த 2000 ரூபாய் அப்படின்றது மீனவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனவர் குடும்பத்திற்கு மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்தபடியாக ரூபாய் 10,000 யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் பார்த்திடலாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சிக்கு வந்தால் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கருணை தொகை என்று அழைக்கப்படும் இந்த திட்டத்திற்கு முக்கியமான சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதிமுக வெளியிட்ட அறிக்கை, ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம் போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகளும் உயர்த்தப்பட்டுவிட்டது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப பன்மடங்கு அதிகரித்து விட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 வழங்கப்படும் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் தோறும் 2,000 +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதம் தோறும் 1,000 உதவித்தொகையாக வழங்கப்படும். அடுத்ததாக மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 12,000 உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து 1,000 வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1,400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும். நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருணை தொகை காரணம் என்ன? திமுக கொடுத்த 5,000 பெரிய ஹிட் அடித்தது அதிமுகவின் புதிய அறிவிப்பிற்கு காரணமாகும். இரண்டாவதாக பாஜக பீகாரில் மோடி பணம் என்று 10,000 அறிவித்தது அங்கே என்டிஏ வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அதை அதிமுக இங்கே பின்பற்றுகிறது. திமுக 10,000 அறிவிப்பு போல் ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிடலாம் என்று அதிமுக முன்கூட்டியே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திமுக பெண்களை கவரும் வகையில் பெரிய அறிவிப்புகளை வாக்குறுதியில் வெளியிடலாம் என்பதால் எடப்பாடி முந்திக் கொண்டார் என்றும் கூறப்படுகிறது.